அண்டக்காலம். வேதசக்தி மருத்துவம் என்பது ஆற்றலை அடிப்படையாக கொண்ட மருத்துவமாகும். ஆற்றல் உடலில் தங்கி இயங்கும் புள்ளிகள் வேதிப்புள்ளிகள் என்றழைக்கப்படும். வேதிப்புள்ளிகள் அதன் தனித்த இயக்கத்திற்கேற்ப வர்மம், காலம், கொல்லி, முடிச்சு என வேறுபடுத்தி அழைக்கப்படும். அத்தகைய ஆற்றல் கொண்ட வேதிப்புள்ளிகளில் செய்யப்படுகின்ற சிகிச்சை முறைகள் நோய்களை நீக்க வல்லது. இந்த வீடியோ ஏற்கனவே வாத்சல்ய பாவம் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற சிறப்பு நிலை குழந்தைகளின் பெற்றோர்களுக்காக மட்டும். இத்திட்டத்தில் நேரடி பயிற்சி பெறலாம். இந்த வீடியோவை மட்டும் பார்த்து வேதிப்புள்ளி சிகிச்சை செய்வது உகந்ததல்ல. நேரடி பயிற்சி இல்லாமல் இந்த வீடியோவை மட்டும் பார்த்து குழந்தைகளுக்கு வேதிப்புள்ளி சிகிச்சை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் அவரவர்களே அதற்கு பொறுப்பாவர். குழந்தைகளை வேதிப்புள்ளி சிகிச்சைக்காக தொடுவதற்கு முன்னர் பெற்றோர்கள் தங்கள் கை நகங்களை வெட்டி ஒழுங்கு செய்திருத்தல் வேண்டும். வேதிப்புள்ளிகளுக்கென குறிப்பிட்ட மாத்திரை அதாவது அழுத்தம் கொடுத்தல் வேண்டும். இதை நேரடி பயிற்சி மூலம் தெரிந்து கொண்டு சிகிச்சை கொடுப்பது நன்று. ஒவ்வொரு வேதிப்புள்ளியின் இடத்தை கண்டறிவதற்கு விரல் அளவுகள் குறிப்பிட்டிருப்பது குழந்தையின் கை விரல் அளவை குறிக்கும். இந்த வேதிப்புள்ளி குதத்திற்கும் அதாவது மலவாசல், ஆங்கிலத்தில் ஏனஸ் என்று சொல்வார்கள், அதற்கும் குறிக்கும் ஜெனைட்டல் ஆர்கனுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த வேதிப்புள்ளி உள்ளது. நமது வலது கை நடு 3 விரல்களின் நடுப்பகுதியால் இந்த வேதிப்புள்ளியை தொடுதல் வேண்டும். தொட்ட விரல்களை கால் மாத்திரை அழுத்தும்படி 3 முறை உள்வெளியாக இயக்கும்படி அழுத்தி விடுக. இந்த அண்டக்காலத்தை இயக்குவதற்கு சுத்தமான ஒரு துணியை நம் கைகளில் எடுத்துக்கொண்டு அந்த வேதிப்புள்ளியின் மேல் இந்த துணி படுகின்ற நிலையில் அழுத்தம் செய்வது நல்லது. குழந்தையை படுக்க வைத்துக்கொண்டு அதாவது மல்லாந்து படுக்க வைத்துக்கொண்டு குழந்தையின் வலது பக்கமாக நாம் நின்று கொண்டு இந்த படத்தில் காட்டியபடி விரல் அமைப்புகளை செய்து அழுத்துவது நல்லது.